ஹே கைஸ், இன்னைக்கு நாம் 2009 தாய் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன பேங்காக் டிராஃபிக் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் இருந்து 7.1/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கதையை இன்னைக்கு இந்த படத்தோட ஃபீமேல் லீட் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேரு லாவ்யா. என்னடா பேர் ஒரு மார்க்கமா இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்பவும் காதலோட இருக்கணும்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ அப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க. பட் என்ன, என்னோட 30 வயசு வரை அந்த காதல் என்னோட பேர்ல மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது. அப்படி மறுட்டு சிங்கிளா இருந்த என்னோட வாழ்க்கையிலையும் பேர்ல இருந்த காதல் வந்த கதையை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். நான் டீனேஜ் வயசுல இருந்த போது ஒரு பாப் சிங்கர் மேல அவ்வளவு கிரேசியா இருந்தேன். அப்போ ஒரு நாள் டிவில அவனை பார்த்துட்டு அப்படின்னு டிவியை ஹக் பண்ணி கத்திட்டு இருந்தேன். அப்ப என் அம்மா வந்து, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ இப்படி ஒரு பையன் மேல பைத்தியமா இருக்கிறது அப்பா மட்டும் பார்த்தாரு, அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு போனாங்க. அன்னைக்கு என் அம்மா என்ன நினைச்சு என்ன மிரட்டிட்டு போனாங்களோ எனக்கு தெரியாது. பட் அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, பொண்ணுங்கன்னா பசங்க மேல பைத்தியமா இருக்கக்கூடாது போல, அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்க கூட ஃபிளட் பண்றதுலாம் தப்பான விஷயம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே நான் போகாம விட்டுட்டேன். லவ் தான் என்னோட வாழ்க்கையில் இல்லையே தவிர எனக்குன்னு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. நாங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே காலேஜ்ல படிச்சோம், கடைசியா ஒரே ஆஃபீஸ்ல எங்களோட கரியருமே செட் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த கரியருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்லயும் அலையன்ஸ், லவ், மேரேஜ் அப்படின்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வர ஒவ்வொருத்தரா எங்களோட கேங்ல இருந்து பிரிஞ்சு அவங்கவுங்க லைஃபை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசியா என் கேங்ல இருந்தேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேட்டுக்குமே கல்யாண நாள் வந்துச்சு. அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கூட. அன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனி எனக்குன்னு யாருமே இல்லைல்ல அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் வருத்தமாகவுமே இருந்தது. ஸோ நான் அதை நினைச்சு ஃபுல்லாவே சரக்கடிச்சு அங்கேயே மாட்டையாயிட்டேன். அப்புறம் லைட்டா போதை தெளிஞ்சு பார்த்தேன். பெட்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த பெட்ல இருந்தேன். பெட்டு உங்களோட ஹஸ்பண்ட் சோஃபால படுத்திருந்தேன். அட கன்றாவியே, என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நினைச்சு என்ன நானே தேட்டிக்கிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பு. பட் முழுசா போதை தெளியல போல. ஸோ கார் சரியா ஓட்ட முடியாம பேரி காட்லயே காரை கொண்டு போய் தேய்ச்சி அந்த ஆக்சிடென்ட் பண்ண கத்திக்கிட்டு செத்துட்டேனே நினைச்சு கண்ணை மூடி ஸ்டேரிங்லயே படுத்துட்டு. அப்ப என் கார் கண்ணாடியை தட்ட சுத்தம் கிட்டு, சரிதான் சொர்க்கத்துக்கே வந்துட்டோம் போல அப்படின்னு மெல்ல என் கண்ணை திறந்து பார்த்தேன். நிஜமாவே அன்னைக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருந்தது. ஒரு ஹேண்ட்ஸமான பையன் என் பக்கத்துல நின்று, உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவனை பார்த்தது ஒரு நிமிஷம் என் தலையை சுத்தி பட்டாம்பூச்சிகள் பறந்த மாதிரி இருந்தது. அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கும் போதுதான், ஐயோ இப்படி ஹேண்ட்ஸமான பையனை பார்க்கும் போது நான் இப்படி தண்ணி வண்டியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் எம்பேரசிங்காவும் இருந்தது. ஸோ அந்த போதையிலேயே நான் யூஸ்வலா இவ்வளவு கேவலமாலாம் இருக்க மாட்டேன், கொஞ்சம் பெட்டராகவே இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவனும் என்னை பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு என் கார் எடுக்க ஹெல்ப் பண்ண. அப்புறம் கிளம்பும் போது காரோட உடஞ்ச சைடு மிரர் எடுத்துட்டு வந்து, இது உங்களோடது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப என்ன பேசிட்டு இருக்கோன்னு கூட தெரியாம லூஸ் மாதிரி, இது என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். வீட்டுக்கு வந்தா என் மொத்த குடும்பமும் வாசல்ல நின்றுட்டு இருந்தது. அவ்வளவுதான், என்னையும் காரையும் அந்த குளத்துல பார்த்தது என் அப்பா காசாவே பிடுங்கி வச்சுட்டு, குடிச்சிட்டா வண்டி ஓட்டுறேன், இனி நடந்தே ஆஃபீஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எப்பா, என் ஆஃபீஸ் ரொம்ப தூரம்ப்பா, பஸ் ஆட்டோட போன கூட 4 பஸ் மாறி போகணும்ப்பா, எப்போய் அப்படின்னு கூட கத்தி பார்த்தேன். ஒருத்தர் காதுலயும் விழலையே. அப்புறம் நானும் ரெடியாகி அந்த டிராஃபிக்லையும் தாண்டி ஆஃபீஸுக்குமே போனேன். அங்க போனா நைட் அடிச்ச சரக்கோ என்னமோ கோப்பட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. எங்க ஆஃபீஸ்ல ஒரு வழக்கம் உண்டு, ஒவ்வொரு நாள் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஒரு மியூசிக்கை போட்டு விட்டு அதுக்கு டான்ஸ் ஆட விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அப்படி கரெக்டா அன்னைக்கும் அந்த மியூசிக் ஆன் பண்ணி விட அவ்வளவுதான், நான் ஆடின ஆட்டத்துல கொமட்டிட்டு இருந்த மொத்தமும் வெளியே வர என் முன்னாடி ஆடிட்டு இருந்த பாஸோட தலையிலேயே கோப்படிச்சிட்டு தோழி முடிஞ்சுது.
டேபிள் ஒர்க் பார்த்தது போதும், இனிமே ஆஃபீஸ் பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி என்னை ஃபீல்டு ஒர்க் அனுப்பி விட்டுட்டாரு. பட் என்னால் அந்த டிராஃபிக்ல சுத்தமாக அலையவே முடியல, அதை மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ காலில் விழுந்து அதை கார் சாவியை வாங்கிடலான்னு வீட்டில் பேச ட்ரை பண்ணா. மொத்த குடும்பமும் சீரியலை பார்த்துட்டு நான் பேசுறதே காதில் வாங்கிக்க. அப்போ வாழ்க்கையை ரொம்ப வெக்ஸான மாதிரி இருந்து, என்கிட்ட பேசிங்க யாருமே இல்லைங்கிற மாதிரி இருந்து. ஸோ கொஞ்சம் தூக்கம் வராது தானே டெரஸ்ல உணர்த்திட்டு இருந்தேன். அப்படி உணர்த்திட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, வெறும் 18 வயசான என்னோட தங்கச்சி ஒரு அரை மண்டையும் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். விட்டுவேனா நானு உடனே வீட்டுல போட்டு கொடுத்துட்டேன். அப்ப எப்பாவும் 2 பேரையும் முட்டி போட்டு உட்கார வச்சு அந்த அரை மண்டையனை வீட்டுக்கு கால் பண்ணி யாரையாவது வர சொல்லி சொல்ல. அவனும் கால் பண்ண. கொஞ்ச நேரத்துல காலிங் பெல் சத்தமும் கேட்டுச்சு. அந்த அரை மண்டையன் வீட்டுல இருந்து யாராவது வந்திருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் போய் பார்த்தேன். பார்த்தா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தா அதே ஹீரோ வந்திருந்தான். சந்திரன் அவனோட பேர். அவனை பார்த்ததும் நான் ஒன்னும் கனவு காணலையே அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல கண்ணை திறந்து பார்த்தேன். அவனே தான். டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டை தலையை சரி பண்ணிக்கிட்டு ஃபேஸை பிரைட்டா வச்சுக்கிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஏதோ என்ன பார்க்க வந்த மாதிரி, ஹாய் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். பட் அவன் வந்தது என்ன பார்க்கறதுக்காக இல்லை. சந்திரன் பேய் கெஸ்ட தங்கியிருந்த வீட்டோட பெல் பாய் தான் அந்த அரமண்டையன். அந்த அரமண்டையனோட பேரண்ட்ஸ் இங்க இல்லாதானே சந்திரனோட கூட்டிட்டு போக வந்ததா சொல்லிட்டு இருக்கு. அப்படி அந்த அரமண்டையனை சந்திரன் கூட்டிட்டு கிளம்பும் போது என்னை பார்த்து கியூட்டா சிரிச்சு. அவன் மறுபடியும் என் தலையை சுத்தி பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருந்தது. ஒருவேளை இதுதான் காதலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில என் அம்மா கேட்டேன், அம்மா உங்களுக்கு அப்பா மேல எப்போ காதல் வந்தது அப்படின்னு கேட்டேன். காதலா? எங்களோட அரேஞ்ச் மேரேஜ் டி அப்படின்னு சொன்னாங்க. ஏமா உனக்கும் யாரையுமே பிடிக்கலையா அப்படின்னு கேட்டேன். என்னதான் எவனுக்கும் பிடிக்கல. 4 பேருக்கு ப்ரொப்போஸ் கூட பண்ணேன்டி, ஒரு பையன் ஒத்துக்கலையே. கடைசியும் அப்பாவுக்கு தான் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. என்னம்மா சொல்ற? அப்ப நீ பொண்ணுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னிய அதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அப்படியா? அப்படி எப்ப சொன்ன? இப்படி எத்தனை வருஷமா நீ நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அப்பதான் எனக்குமே புரிய ஆரம்பிச்சது. அட மக்கு மடச்சம்பராணி, கற்பனையிலேயே 13 வருஷத்தை ஓட்டி தொலைஞ்சிருக்கேடி அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். சரி, இனிமே இப்படி இருக்கவே கூடாது இல்லையே. நம்ம இப்பவே போறோம், சந்திரனை ஃபாலோ பண்றோம், அவனை கரெக்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு எனக்கு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். பட் அப்படி முடிவு பண்ணி ஒரு நாள் கூட ஆகல. அன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல யதார்த்தமாவே நான் சந்திரனை பார்த்தேன். என்னடா இது, நாம அவனை ஃபாலோ பண்றோமா இல்ல அவன் நம்மளை ஃபாலோ பண்றானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். மறைச்சு நின்று பார்த்தேன். இல்ல சரி அதுக்கு என்ன, நாம ஃபாலோ பண்ணுவான்னு அவன் பக்கத்திலே கேஷுவலா போய் நின்னுட்டேன். அப்புறம் தான் இப்பவாது கொஞ்சம் மேக்கப் போட்டு சரி பண்ணிக்கிட்டு அவன் கிட்ட போய் நின்று இருக்கலான்னு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பார்க்காத மாதிரி லிப்ஸ்டிக் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஹே லீ அப்படின்னு கூப்பிட்டான் பாருங்க. நானும் ஆர்வ கோளர்ல பாதி லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கும் போதே திரும்பிட்டேன். மேக்கப்ல என்ன பார்த்துட்டு, ஐயோ சுத்தமாவே அடையாளம் தெரியலி அப்படின்னு சொல்லி என்ன கலாய்ச்சிட்டான். அப்புறம் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு 2 பேருமே பேச ஸ்டார்ட் பண்ண. அப்பதான் அவன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றதாவும், நைட் டைம்ல அமைதியா எந்த டிராபிக் சவுண்டும் இல்லாம எந்த கூட்ட நெரிசலும் இல்லாம ஆபீஸ் போயிட்டு வர்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு கூட மிட் நைட்ல எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா ஒர்க் பண்ண பிடிக்கும் தான். பட் என்ன பண்றது, நான் சோலார் பேனலை சேல் பண்ற ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலையில தானே விற்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழே விழுந்த என்னோட ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறேன்னு சந்திரனோட கூலரை தட்டி விட்டு உடைச்சிட்டேன். ஸோ இப்படி எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவனோட கூலரை போட்டு உடைச்சி அதை நான் சொதப்பேன். இப்படியே போன இது சரிப்பட்டு வராதுன்னு என் ஏரியாவோட பிளேகள் பாம்பு கேட்டேன். சந்திரனை கரெக்ட் பண்றதுக்காக ஐடியா கேட்டேன். அவளுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸோ அனுபவத்துல அவளும் ஒரு ஐடியாவை எடுத்து விட்டேன். நீ அவனோட கூலரை உடைச்சிட்டேல, ஸோ அதை வாங்கி கொடுக்குற மாதிரி அதுல உன்னோட நம்பரையுமே எழுதி கொடுத்துரு. கண்டிப்பா அவன் பார்ப்பான். எந்த பையனா இருந்தாலும் பொண்ணுங்க நம்பர் கொடுத்தா உடனே கால் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் அதை நம்பி ரேபன் கூலர் வாங்கி தயக்கத்தோட அதுல என்னோட நம்பரையுமே எழுதி அவங்க வழக்கமா ஏற பஸ் ஸ்டாப்புக்கு
அவனுக்கு முன்னாடியே வந்து நின்னுட்டு அவன் வந்ததும் ஏதோ அப்பதான் ட்ரெயின்ல இருந்து இறங்குற மாதிரி காட்டிக்கிட்டு அந்த கிஃப்டையுமே அவன் கிட்ட கொடுத்தேன். அப்ப சந்திரன், இல்ல இல்ல பரவாயில்ல, இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னான். என்னடா சொல்ற, பிராண்டட் கூலர்டா, திருப்பி கொடுத்த கடைக்காரன் கூட வாங்க மாட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவனை பாவமா பார்த்தேன். அப்ப சந்திரனும், சரி நீ ரொம்பவே கம்பல் பண்ற, சோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். வா சூப்பர் லவ்யா, நீ சக்சஸ் பண்ணிட்ட அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பு. போற வழியிலேயே எனக்கு கால் வந்தது. எஸ் எஸ், சூப்பர் ஐடியா கொடுத்தப்பா, இந்த ஐடியா 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கால் எடுத்து படவை சந்திரன் இல்லை, என்னோட அம்மா டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்லி கால் பண்ணியிருந்தேன். அப்புறம் நானும் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். பட் சந்திரன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் கூட வரல. சந்திரனையும் கால் பண்ணல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நான் சந்திரனுக்கு என்னோட நம்பர் எழுதும் போது பதட்டத்துல என்னோட நம்பருக்கு பதிலா வீட்டோட லேண்ட்லைன் நம்பர் எழுதியிருக்கேன்னு தெரிஞ்சது. நீ கடைசி வர சிங்கிள் தண்டி அப்படின்னு திட்டிக்கிட்டேன். இப்ப என்ன நினைக்கிறது, அவன் கால் பண்ணவே இல்லையா, இல்ல நான் டின்னர் போன டைம்ல கால் பண்ணியிருந்திருப்பானா அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த போன் பக்கத்திலே விடியற வரையுமே படுத்துறது. பட் சந்திரா கிட்ட இருந்து கால் வரவே இல்லை. சோ இனி என்ன பண்றதுன்னு தெரியாம பாம் கிட்ட மறுபடியும் ஐடியா கேட்டேன். அப்பப்பா, என்ன ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்து ஒரு பையன் கால் பண்ணலையா, சரி நீ எனக்கு அவனை காட்டு, அவனை பார்த்தாதான் அடுத்த ஐடியாவே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். அப்ப நானும் சந்திரன் வழக்கமா போற ஒரு டிவிடி ஷாப்புக்கு பாம்பை கூட்டிட்டு போய் வெயிட் பண்ணி அவனுக்கு தெரியாமையே காட்டிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கரெக்டா நான் அங்க இருக்கும் போதே என் பின்னாடியே வந்து நின்று, லீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டான். அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம பதட்டத்திலேயே பக்கத்துல இருந்த டிவிடி எல்லாத்தையுமே அள்ளி போட்டுக்கிட்டே, டிவிடி வாங்கத்தான் வந்தோம், மூவின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு உணர ஆரம்பிச்சேன். பட் பாம் ரொம்ப தெளிவா, நான் லீயோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகி அது இதுல பேசி கடைசியா, சாரி என்னோட போன் எங்க வச்சேன்னு தெரியல, உங்களோட போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, என்னோட போனுக்கு ஒரு கால் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பரையுமே வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் பாம் எனக்காக பண்ண மாதிரி தெரியல. மேடம் சந்திராவை பார்த்ததுமே ஃபிளாட் ஆயிட்டான். ஸோ அவளோட பாய் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல சந்திரனையும் ஆட் பண்ணிக்கதான் அவ அப்படி பண்ணிட்டு இருந்தான். ஸோ இது ரொம்ப ஓவரா போகுதேன்னு வேணுக்குன்னே சந்திரன் முன்னாடி, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை பிக்கப் பண்ண வரதா சொல்லியிருந்தேல்ல, ஸோ கிளம்பு உனக்கு லேட் ஆயிரும், அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சந்திரனுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பேசு. இதுல டென்ஷன் என்னப்பா, சந்திராவோட போன் நம்பரை தராம முடிச்ச நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி இம்சை போச்சுன்னு நினைச்சேன். அடுத்த நாள் சந்திராவை பார்க்க நான் மறுபடியும் டிவிடி ஷாப்புக்கு வந்தேன். அங்க வந்தா எனக்கு முன்னாடி பாம் அங்க இருந்தா. இங்க என்னடி பண்ற அப்படின்னு கேட்டா, இங்க பார்ட் டைமா இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டதான் சொன்னான். யாரு நீ, வேலைக்கு வந்திருக்க, மவளே இருடி அப்படின்னு நினைச்சிட்டு அவ போன் அவளுக்கே தெரியாம எடுத்து அதுல இருந்து அவளோட எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸுக்குமே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, என்னை இங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷனை ஷேர் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான், முதன்னு அத்தனை பேர் அங்க வந்துட்டானு. அப்ப பேம் சமாளிக்க முடியாம திணறேன். அவனுக்கு பேம் எனக்கு தானே சொல்லி சண்டை போட ஒரே ஜாலியா இருந்தது. அந்த ஹாயை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே சந்திராவும் உள்ள வந்துட்டான். சந்திராவை பார்த்ததும் பேம் வேகமா ஓடி போய் என்னை காப்பாத்தி சந்திரா அப்படின்னு அவன் மேலேயே மோத, அதுல சந்திரா கையில வச்சிருந்த லேப்டாப் கீழே விழுந்து உடஞ்சே போச்சு. அப்ப கூட இப்ப லேப்டாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு, எல்லாத்துக்கும் நம்ம தானே காரணம், சோ நம்மளே சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். சந்திரா வேண்டான்னு சொன்னாலும் அவனோட லேப்டாப்பை வாங்கி அதை எடுத்துட்டு பெட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடுனேன். பெட்டோட ஹஸ்பண்டும் அதை சரி பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சரி சந்திராவை பார்த்து கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க செக்யூரிட்டியுமே சந்திராவுக்கு கால் பண்ணி நான் வந்திருக்கிறத இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணார். பட் சந்திராவோட லைன் கிடைக்கல. சரி மன்னிப்பு கேட்டு ஒரு நோட் எழுதி அதை செக்யூரிட்டிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். நானும் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுனேன். அது எப்படி நினைக்கிறீங்க, நம்மளாம் என்ன ஃபீல் பண்றோமோ அதை ஸ்டேட்டஸா வைக்கிறதுக்கு சினிமா பாட்டை சூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி நானும் என்னோட மன்னிப்பு கன்வே பண்றதுக்கு ஒரு சினிமா பாட்டை சூஸ் பண்ணி அதையே எழுதி
அந்த செக்யூரிட்டிட்ட கொடுத்து இது சந்திரா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கையும் கொடுத்துட்டு நான் கிளம்ப போனேன். அப்ப அந்த செக்யூரிட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷிஃப்டே முடிஞ்சிடும், ஸோ நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உங்களை நேர்லயே பார்த்துடலாமே அப்படின்னு சொன்னேன். நானும் சந்திரனை இன்னொரு முறை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வெயிட் பண்ணேன். பட் அதுக்குள்ள எனக்கு தூக்கம் வர நான் அப்படியே அந்த லேப்டாப் பேக்லயே படுத்து தூங்கிட்டேன். அப்ப சடனா யாரோ என்னோட பில்லு உருவின மாதிரி இருந்தது. ஸோ பதறி எழுந்து என் முன்னாடி சந்திரன் நின்றுட்டு இருந்தான். அவனை தூக்க கலக்கத்திலேயே பார்த்ததில்ல, நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன். சே, எவ்வளவு முகம் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் எழுந்து அவன் கூடயே கிளம்புறேன். அப்ப நான் மறுபடியும் லேப்டாப் படிச்சதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்ப சந்திரன், அதை பத்திலாம் பெருசா யோசிக்காத இல்ல, அதுவே உடையிற ஸ்டேஜ்ல தான் இருந்தது, இது உடைஞ்சது நல்லதுதான், இனி இதை தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கலாம்ல அப்படின்னு பாசிட்டிவா பேசிட்டு வந்தேன். அப்புறம் 2 பேருமே கொஞ்சம் அமைதியாங்க. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் உடனே அந்த ஸ்டார் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு கேட்டேன். அப்ப சந்திர சிரிச்சுக்கிட்டு, ஸ்டாரா? பேங்காக் இவ்வளவு பிரைட்டா இருக்கும் போது ஸ்டார் அவனால எப்படி பார்க்க முடியும்? சானிட்டோரியம்ல பார்த்தாதான் உண்டு. ஆமா, நீ எங்க சானிட்டோரியம் போயிருக்கியா? அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன, நீ அங்க போனதே இல்லையா? ஒரு நாள் சீக்கிரம் எழுந்து, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் லீவ் போட்டாத அங்க போய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். எங்க, என் ஐடி கார்டு எக்ஸ்பைரி ஆகி 1 மாசம் ஆக போகுது இல்லைங்க, அது ரெனியூ பண்றதுக்கே என்னால காலையில எழுந்து போக முடியல. அப்புறம் என்னோட ஆஃபீஸ் 365 நாளுமே ஒர்க்கிங் டேஸ் தான், ஸோ நோ வே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே அவன்கிட்ட பேசிட்டு போனதுல டைம் போனதே தெரியாம காலையில நல்லா விடிஞ்சுமே போச்சு. அப்ப அந்த மார்னிங் டைம்ல எல்லாருமே பார்க்க அவன் பக்கத்துல பேரா பேசிட்டே நடந்து வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சந்திராவை சைட் அடிக்கிற பொண்ணுங்களை பார்த்தேன், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிட்டே ஜாலியா அவன் கூட நடந்து வந்துட்டு இருந்தான். என்னடா ரொம்ப நேரம் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். கரெக்டா அடுத்த சம்பவமே நடந்தது. அவன் பேக்கோட ஸ்ட்ராப் பார்த்து போச்சு. ஸோ எனக்கு பாய் சொல்லிட்டு அந்த பேக்கை டஸ்ட்பின்ல போட்டுட்டு கிளம்புனேன். பட் ஏதோ அந்த பேக்கை எனக்கு கொடுத்த மாதிரி அந்த பேக்கை டஸ்ட்பின்ல இருந்து எடுத்து ஏதோ ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி அந்த பேக்கை ஹக் பண்ணிக்கிட்டு சந்தோஷப்பட்டு அதை என் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஓடி வந்தேன். அந்த நைட்டு ஃபுல்லா அவன் கூட பேசிட்டு இருந்தது, அவனோட பேக், இது எல்லாமே எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த ஃபுல் டேவுமே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆஃபீஸ்ல ஓப்பனிங் சாங்குக்கு செம்மையா ஆடினேன். எப்பவும் இரிட்டேட் பண்ற டிராஃபிக்குமே ரசிச்சு என்ஜாய் பண்ணேன். நடந்த ஒரு சுச்சுவேஷன் வந்த போது கூட ஜாலியா துள்ளி குதிச்சு ஓடுனேன். எல்லா கிளைண்ட்ஸையுமே சூப்பரா டீல் பண்ணேன். குறிப்பா என் பாஸ் கிட்ட நான் அன்னைக்கு திட்டு வாங்கவே இல்லை. ஸோ இப்படி அந்த நாள் சூப்பரா முடிய அன்னைக்கு நைட் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுல சில விசிட்டிங் கார்ட்ஸும் டெவலப் பண்ணாத ஒரு ஃபிலிம் ரோலுமே இருந்தது. சரி, நாம டெவலப் பண்ணிடுவோம் அப்படின்னு அதை டெவலப் பண்ணவுமே கொடுத்தேன். அந்த ஃபிலிம்ல சந்திராவும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸும் ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் இருந்தது.